பார்த்தோன்னு சொல்லலாம். என்னது 1? என்னது என்ன வரும்? ஒன்றும் இல்லை, சமான, அதாவது ஓரின பின்னமாக மாற்றினா என்ன பண்ணு, இந்த நம்பர் அங்கே மல்டிப்ளை பண்ணு, அவ்வளோதான். அதை மல்டிப்ளை பண்ணால் இப்போ என்ன வரும்? 6. 6 தானே கீழே, அங்கேயும் 6 தான். 7/1 யார் சொன்னது? ஏழா? சரி, 7 ஆப்ஷன் தப்பு. இப்போ என்ன வரும்? 1/6 வரணும். கரெக்டா? 1 3 3. அதில் நெருக்கமானது ரவுண்ட் ஆஃப் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி வச்சுக்கோங்க, கொடுத்த ஆப்ஷன் வச்சு தான் போகணும். அதில் நெருக்கமானது ரவுண்ட் ஆஃப் பண்ணி கீழே, மேலே எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. சரியா? இப்போ எவ்வளோ வரும்? 1.6 3 3ல் பாதி எவ்வளோ வரும்? 16.66. 1.16 வரும். அது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா என்ன வரும்? பக்கத்தில் இந்த நம்பர் அங்கே கொடுத்த வச்சு எடுங்க, அவ்வளோதான். சமமானது மைனஸா? -5/5 வரும். அப்போ என்ன வரும்? -1. இதுக்கு சமமானது 6 7 7. ஆமாவா? இதை அப்படியே டேரெக்டாக கூட்டிக்கோங்க. 6 இது ஓரின பின்னம் தான். 11/11 + 1 7 கூட்டுக. இதுக்கு என்ன ஆன்சரு? 18/5. 18/5. அதை வேறு எப்படி எழுதலாம்? 3/5. கரெக்டா? அடுத்து இது 24/13. அப்போது 1, அப்புறம் 11 13 மாற்றலாமா? ஆன்சர் அடுத்தது எல்லாம் ஓரின பின்னமாக தான் இருக்குது. 14/7. அப்போ என்ன வரும்? 2 7 இருக்கா? அடுத்தது 12/13 × 4 × 3 × 3 4 3 12. 4 7 28 ப்ளஸ்ஸு 3 24. அப்போ எவ்வளோ? 52. 52/12 என்ன வருது? 13/3. இதில் எத்தனை 12 இருக்குது? 13/3 4 1/3. கரெக்டா? 4 1/3. ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கணும், அப்போ தான் புரியும். இதுக்கு என்ன ஆன்சரு? 13 மைனஸ் வராதா? எப்படி மைனஸ் வரும்?
5 7 1 விட்டுருக்கு 2 ப்ளஸ் தான். என்ன வரும்? இதுதான் பெரிய பின்னம், இது சின்னது. என்ன ஆன்சரு? இதுக்கு என்னம்மா ஆன்சரு? 19/4 மாற்றிக்கங்க. நானாங்க 16, அப்புறம் 3/4 4 3/4 கரெக்டா? 42ஆ? சத்தமாக சொல்லுங்கள். அடுத்து இதுக்கு என்ன ஆன்சரு? 40 கரெக்டாம்மா? 47/91. ஆ 91. போடணும், சால்வ் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, திரும்ப எல்லாம் போட முடியாது. அடுத்தது இதுக்கு என்ன ஆன்சரு? -3. -3 அவ்வளோதான். -3. ஆ அடுத்தது 9க்கு 27 9க்கு என்ன ஆன்சரு? ஸ்ரீ என்னம்மா போட்டியா இல்லையா? என்ன ஆன்சரு? அதான் கேட்டுகிட்டே இருக்கேன், வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. 100 சுருக்கிக்கங்க. எத்தனை 56? 1 தான் வருமா? 2 வரும். 2 வரும். 12 தானே? 112 2 17/56. அடுத்ததுக்கு மைனஸ் எல்லாமே கூடுதல் தானா? எல்லாம் டக்கு டக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு 1, ரெண்டாவதுக்கு 4, மூணாவதுக்கு 13/4. இதுக்கு ஆன்சர் வந்து -9/44. அடுத்ததுக்கு என்ன ஆன்சரு? -5/16. ஃபிஃப்த் ஒன்று அடுத்ததுக்கு மைனஸ் இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் இருக்குது, வெளியில் ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், சரியா? மைனஸாக கன்வெர்ட் பண்ணி ப்ராக்கெட் எடுத்துருங்க, அவ்வளோதான். அப்புறம் சால்வ் பண்ணுங்கள். அடுத்தது 7வதுக்கு என்ன ஆன்சரு? -69/26. இதுக்கான ஆன்சர் 7வது. 8வதுக்கு -41/60. ஓகேவா? அடுத்தது 9வதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்டாக வரலன்னா தப்பு, ஏதோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம், மாற்றிக்கோங்க. 10வதுக்கு 3/12. சுருக்குக. என்ன ஆன்சரு? வெறும் 2. வெறும் 2 வரும் இதுக்கு? ஆமாவா? 2/35. 2னா 2 முழு கேக்குன்னு அர்த்தம். இதுக்கு 1/4.
10 3/12 3/12 1/4. வெரி குட். அடுத்து எதுக்கு? 19/12 சுருக்கிக்கங்க. அடுத்து எதுக்கு? 3/2. ஆன்சர் மட்டும்தான் சொல்லிட்டு வரேன். அடுத்து எதுக்கு? ட்ரை பண்ணிட்டு வந்துருக்கணும். -28. இது என்ன ஆன்சரு? 51/2. ரெண்டாவதுக்கு -39/10. ஓகேவா எல்லாத்துக்கும்? அடுத்தது தேர்டு 15/11. ஆன்சர். யாருக்காவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தது நாலாவது 23/4. அஞ்சாவது -57/40. மைனஸ் -535 டிவைடட் பை 138. 2. ஏழாவது -200. அடுத்ததுக்கு 3710. சரி. இரு விகிதமுறு எண்களின் கூடுதல். 2 எண்ணை கூட்டினோம்னா 14/4 வருது. ஒரு எண்ணெய் 5/2 எண்ணில் மற்றொரு எண்ணெய் என்ன? அவ்வளோதான். பாருங்க. எக்ஸு ப்ளஸ்ஸு 5/2 ஈக்குவேஷன் பண்ண தெரியணும். ஈக்குவல் டு 17/4 ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண தெரியணும். சரியா? 2 எண்ணை கூட்டுறாங்க 17/4. அதில் ஒரு எண்ணு 5/2, இன்னொரு எண் என்ன? அதான் கேள்வி. ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி ஈக்குவேஷனாக மாற்றிட்டுனா கரெக்டாக மாற்றிட்டுனா 90% தாவிட்டேன்னு அர்த்தம். 90% ஓவர். இதுதான் பெரிய வேலை. 99 வச்சுக்கலாம். இதுதான் 99% முடிஞ்சு. புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுறீங்க? சால்வ் பண்ண வேண்டியது தான். இங்கே எக்ஸு கூட இவர் என்னவா இருக்கார்? ப்ளஸில் இருக்கார். அங்கே போனால் என்ன ஆயிடுவார்? மைனஸ் 5/2. தலைகளாலாம் போட்டக்கூடாது. அடுத்தது இன்ட்டு 2 பண்ணிங்கனாவே என்ன ஆயிடுச்சு? இது 4 ஆயிடுச்சு. இன்ட்டு 2 அப்போ என்ன வருது? 17 - 10 டிவைடட் பை 4. அப்போ எவ்வளவு? 7/4. அந்த எண் எவ்வளவு? 7/4. எக்ஸ் ஈக்குவல் டு 7/4 ப்ளஸ்ஸு 5/2 போடுங்க. வருது பாருங்கள். ஆன்சர் வந்துடுச்சு. எந்த எண்ணுடன் 5/6 கூட்டினால் 49/30 கிடைக்கும்? எக்ஸு ப்ளஸ்ஸு 5/6 ஈக்குவல் டு 49/30. எக்ஸு கூட இவர் ப்ளஸில் இருக்கார். அங்கே போனால் என்ன ஆயிரும்? மைனஸு. இது என்ன நம்பர்? 30 தானே? 6 எது கூட மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும்? 5 கூட. 5. அப்போ என்ன கிடைக்கும்? 25னா 24. 24/30 கரெக்டா? 12/15. ஓகேவா? இதுவும் கொடுக்கலாம், இதையும் கொடுக்கலாம்.
ஒரு கடைக்காரர், இங்கே தான் வேலையே உங்களுக்கு. இதுக்காக தான் மற்றதெல்லாம் உங்களை சால்வ் பண்ண சொல்லிட்டேன். ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ஈக்குவேஷனை மாற்றிட்டுனா முடிஞ்சு போயிடுச்சு. 99% ஓவர். அப்புறம் தான் உங்களுக்கு பின்ன வந்துடுதா, கூட்டல் கழித்தல் தெரியும், சால்வ் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஒரு நாளில் 7.25 கிலோ, 2.5 கிலோ, 3.6 கேஜி சர்க்கரை விற்றார். அன்று முழுவதும் அவர் விற்ற சர்க்கரையின் மதிப்பு. சரியா? கூட்டல் எதை கூட்ட சொல்கிறான்? பின்னத்தை கூட்ட சொல்கிறான். முழுசெல்லாம் தனியாக கூட்டிக்கலாமா? வேலையை முடிஞ்சு போச்சு. லொல்லு பண்ணுதுன்னு தெரில. 7 2 9 12 12 முழு கேஜி இருக்குது. அப்புறம் பின்னத்தை கூட்ட வேண்டியது தான். 3/4 1/2 3/5. இதெல்லாம் நான்லாம் அங்கெல்லாம் போக மாட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, 3/4 இருக்குல்ல, அதில் 2/4 எடுத்தால் எவ்வளவு? பாதியா? அதில் பாதி எடுத்துக்கோங்க. 1/2 பாதியா? அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். அப்போ எவ்வளோ ஆச்சு? +1. 1/4 இருக்குங்க. +1/4. இது 2 மட்டும் கூட்டினா போதும். என்ன பண்ணேன்னு தெரியுதா? அதுக்கு பின்ன ஒழுங்காக சால்வ் பண்ணியிருக்குன்னு அந்த கிளாஸ்லாம் பார்க்கணும். இதெல்லாம் புரியாது. அங்கே சொல்லிகிட்டே தான் நடத்தியிருப்பேன். 3/4 2/4 தூக்குனீங்கன்னா ஆஃபு, 1/2 ஆஃபு, 2 ஆஃப் சேர்ந்தா 1. சரியா? ரைட். அடுத்தது இதை மட்டும் கூட்டணும். 3/5 1/4 போட்டால் என்ன வருது? 20. எவ்வளோமா? 17/20. இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 13 கேஜியும் 14வது கேஜியில் 20 சம பங்காக போட்டிங்கன்னா 17 பங்கு விற்ற மாதிரி அர்த்தம். அவ்வளோதான். ஆன்சர் கரெக்டா? 25 கிலோ அரிசியை வாங்கி முதல் நாளில் 1.25 கிலோ காலி. 2வது நாளில் 4.5 கிலோ அரிசியை பயன்படுத்தார். மீதமுள்ள அரிசி எவ்வளவு? 1.25 4 5 5. இது 3/4 கிலோ இருக்கா? அரையில் பாதி எவ்வளவு? 1/4. 1 கிலோவாக மாறிடும். அப்போ 5 + 1. அரையில் பாதி எவ்வளவு? 1/4 + 1/4. 6.25 கிலோ செலவு பண்ணிட்டாரு. கணக்கே போட வேண்டாம். புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சுன்னா அப்படியே போட்டலாம். அடுத்தது சார் இதெல்லாமா கேட்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சிருந்தாக்கா அங்கே ஈஸி. உனக்கு பார்த்தோன்னா இதுதான் அப்படின்னு போட்டுடலாம். நான் சொல்லுவேன்ல, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தவன் ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கு பல வருஷமாக படித்தான். அவனை நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவன் எழுதிக்கிட்டு இருப்பான். நான் முடிச்சுட்டு 4வது கணக்குக்கு போயிடுவேன். எப்படின்னா இந்த பேசிக் தெரிஞ்சது தான் காரணம். சரியா? ரைட். ராம் 10 கிலோகிராம் ஆப்பிள்களை வாங்கி 4/5 கிலோகிராம் அவர் தங்கைக்கும் 3/10 கிலோகிராம் நண்பருக்கும் கொடுத்தார். எத்தனை கிராம் ஆப்பிள் மீதம் இருக்கும்? 2ஐயும் கூட்டுங்க. மொத்த கிலோ போச்சு அவுட்டு. எவ்வளவு? 5 கிலோ. மீதி எவ்வளோ இருக்குது? 4/5 ப்ளஸ்ஸு 3/10 இன்ட்டு 2 போடலாமா? போட்டால் முடிஞ்சு போச்சு. 8 13/10. அங்கேயும் 1 கேஜி கிடச்சிருச்சு. ஆமாவா? அப்போது 6 கேஜி. 7வதுல 3/10. கரெக்டா? அவ்வளோ கேஜி. இவ்வளோ கேஜி வந்து கொடுத்துட்டாங்க. மிச்சம் எவ்வளோ இருக்கு? அப்போது 4 இருக்காது, 3 முழு கேஜி. 3 கேஜியும் 4வது கேஜியில் 10ல் 7 பங்கு இருக்கும். கேக்கு ஞாபகம் இருந்தால் இதெல்லாம் தெரியும். என்ன இதுக்காமா?